Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. ரொம்ப செத்து போயிடலாம் இருக்குது. எதுக்கு இந்த வாழ்க்கை? இந்த குப்பை வாட்டி சாகணும். வியாதி வந்தா சாகுறோம். கை குளோஸ் உரத்தை கொடுக்குறதில்ல, மாஸ்க் தரதில்ல, எது ஒரு பொருளும் தரதில்லை. சனிக்கு கடப்பாறை எதுவுமே தரதில்லை. இருந்தால் எடுத்துருவாங்க, இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களா, கொடுக்குறதே 300 ரூபாய் சம்பளம். 300 ரூபாய் நாங்கள் பொருள் வாங்குறதா, தொடப்பு காட்டு வாங்குறதா, அன்னக்கூட வாங்குறதா, சனிக்கு வாங்குறதா, எங்களுக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப செத்து போயிடலாம் இருக்குது. எதுக்கு இந்த வாழ்க்கை? இந்த குப்பை வாட்டி சாகணும். வியாதி வந்தால் சாகுறோம். திருப்பத்தூர் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களுக்கு முகக்கவசம், கையுறை வழங்கப்படுவதில்லை எனவும், நோய் தொற்று ஏற்படும் அபாயகரமான சூழலில் பணியாற்றி வருவதாகவும், தங்களை மரியாதை இல்லாமல் மிகவும் மோசமாக நடத்துவதாகவும், நகராட்சியின் நிரந்தர ஊழியர் ஒருவர் லஞ்சம் கேட்பதாகவும் கூறி அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். முக்கியமான கோரிக்கை வந்து சம்பளம் பத்தலை. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தராங்க. இந்த 300 ரூபாய் இவரை வந்து ஒரு சூப்பருக்கு 500 ரூபாய் கேட்டுருக்காங்கன்னாக்கா, நாங்கள் 300 ரூபாய் சம்பளம் வாங்கி 500 ரூபாய் எப்படி சார்? அது உண்மையாக பொய்யான்னு இவர் பிடிச்சிருந்துக்கணும். ஆனால் இவர் எழுத்து மூலிமா கொடுக்காத தப்பு இவர் மேலே சொல்கிறாங்க. அது சண்டை வேறு எப்படி வந்துச்சு எது வந்துச்சு எங்களுக்கு தெரியாது. அதாவது வந்து எங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து கஷ்டமாக இருக்குது. கை க்ளோஸ் கொடுக்கணும், மாதத்துக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த லப்பர் கொடுக்குறாங்க. எத்தனையோ எவ்வளோ அதிகாரி வராங்க, ஏன் கை க்ளோஸ் கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் கான்ட்ராக்ட் கார் தான் கொடுக்கலான்றாங்க. கான்ட்ராக்ட் கார் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் கூட கொடுக்குறது, 1 மாதத்துக்கு ஒரு டைம் கூட கொடுக்குறது, பொருள் எதுவும் கொடுக்குறதில்லை. அந்த சம்பளத்தை கூட மாதத்துக்கு ஒரு 10ஆம் தேதி கொடுத்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல. அந்த 300 ரூபாய் கொடுக்குறதே 10ஆம் தேதிக்குள்ளே கொடுத்தாதே இதை வீட்டு குழம்பு பார்த்து நாங்கள் பார்ப்போம். அதையும் வந்து இவங்க எங்கள் கான்ட்ராக்ட் ஓனர் கேட்டாக்கா பில்லு போடல, அவங்க வந்து ஆஃபீஸில் பில்லு போடவே சம்பளம் தருவேன் அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு 1 மாதம் தராங்க. நாங்கள் அங்கங்கே வட்டிக்கு வாங்கியோ இல்லை கடன் வாங்கியோ 10 ரூபாய் வட்டி, இன்னை வரைக்கும் 10 ரூபாய் வட்டி வாங்கி தான் சார் வீட்டுக்கு குழம்பு பார்க்குறோம். இந்த 300 ரூபாய் சம்பளத்தை வச்சு எங்களால் குடும்பம் நடத்த முடியல, வாடகை கட்ட முடியல, எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல. டெய்லியுமே போராட்டமே தான் இருக்குது. இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை சார், டெய்லியுமே எங்களுக்கு பிரச்சனை. மாஸ்க் கொடுக்குறதுல மட்டும் ப்ளவுஸ் கொடுக்குறதுல முக்கியமான பொருள்களே கொடுக்குறது இல்லை. ஏதாச்சா நீங்களே இது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு நகராட்சியை எடுத்து நடத்தணும். நாங்கள் வேலை செய்யணும் சார், இல்லைன்னா நாங்கள் வேலையே செய்யணும். அம்மா கிட்ட போய் சொன்னாலும் அது ஒரு பேசாதம்மா, ஓனர் கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப யார்கிட்ட போய் நாங்க எடுக்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால கான்ட்ராக்டே வேலை கண்டிப்பா பத்ததில்லை சார். 300 ரூபாய் கூலி எங்களுக்கு பத்தலை. கான்ட்ராக்ட் காரி எங்களுக்கு போட்டாலும் தான் தரன்றாங்க. 25ஆம் தேதி கொடுக்குறாங்க அதாவது அரசாங்கத்தோட சட்ட திட்டங்கள் செல்கிறது. அந்த சட்ட திட்டங்களுக்கு இப்போ வந்து நேரடியாக உள்ள நாங்கள் கேட்போம். நேரடியாக வந்து அது மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நேரடியாக வந்து முனிசிபால் மூலமாக எடுத்து போட்டு அந்த சம்பளத்தை வந்து கொடுக்க வாய்ப்பு இல்லை. அது வந்து கான்ட்ராக்ட் மொத்தம் தமிழ்நாடு மூலம் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு சப்கான்ட்ராக்ட். ரெண்டாவது வந்து உங்களோட கூலி 300 ரூபான்னு சொல்கிறேன். மேடம் இந்த 300 ரூபா தாங்களா இல்லை வேறு ஏதாவது? இல்லை சார், பிடிக்கிறது இல்லைங்க சார். 1 மாதம் பிடிக்கிறாங்க, 1 மாதம் அது பில்லு கேட்டாக்கா சில நாள் கொடுக்குறாங்க. பில்லு எங்கிட்ட இருக்கு சார். ரெகுலராக இப்போ இருக்க ஸ்டாஃப் எல்லாமே எடுக்க முடியுது. சொல்லுப்பா, பில்லு இருக்கு சார். பில்லு கொடுத்தா தான் பில்லே தருவோம். எல்லா ஸ்டாஃப்டும் இருக்கு. போடுறாங்க சார், ஆனால் எடுக்க முடியாது. 5 வருஷம் 6 வருஷம் இஎஸ்ஐ இபிஎஃப் ஆஃபீஸில் வந்து எங்கள் நம்பர் வந்து சரியாக கொடுக்குறது இல்லை சார். அதை கொடுத்து அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மாதம் அவங்க தூய்மை பணியாளராக கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறோம் சார். திருப்பத்தூர் நகராட்சியில் நாங்கள் வந்து எங்கள் கான்ட்ராக்ட் ஆள் வந்து எங்கள் தலைவராக நிற்க வச்சோம். அவர் வந்து வேலைக்கு வானான்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. பர்மனெண்ட் ஸ்டாஃப் மேசரி வந்து அவர் வந்து எங்ககிட்ட 500 ரூபா கேட்டாருன்னு சொல்லி அவர் வந்து வேலையிலேருந்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது மாதிரி கேட்குறோன்னு சொல்லிட்டு ஆணையாளர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுத்தோம்.
அந்த அவங்க வந்து கமிஷனர் அம்மா வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கலை, கூட்டு விசாரிக்கலன்றதுனால அவர் வந்து இது மாதிரி பெட்டிஷன் எழுதி நாங்கள் கிட்ட திருப்பதி சார்கிட்ட எம்எல்ஏ கிட்ட நாங்கள் கொடுத்தோம் சார். அது கொடுத்ததுனால நீ எவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்கள் பெட்டிஷன் எழுதி கொடுக்குற அளவுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீங்கள் வேலைக்கு ஆரம்பித்த வேலைக்கு அனுப்பாதான் நீங்கள் நின்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க சார். காலைல நாங்கள் எல்லோரும் கையெழுத்து போடுறதுக்காக அவங்க மப்சரில் போயிருந்தோம். அவங்க அங்கங்கே இருந்தபோது தலைவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் யாரும் வேலை செய்யுங்க, என்னை வேலை விட்டு நிறுத்திட்டாங்க, யாரும் செய்யலை, நாங்கள் தான் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னாங்க. நாங்கள் யாரும் செய்யலை, எங்களுக்கு தலைவருக்கு அந்த மாதிரினாக்கா அப்போ மற்ற ஆளுங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டுனால யாருமே வேலை செய்யாதீங்கிறதுனால வந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்தால் நாங்கள் வந்து வேலை செய்யணும் அடிமட்டத்தில் தான் இருக்கிறவங்க கேவலமாக எங்களை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. தண்ணி கொடுக்குறதுக்காக குடிக்க போனால் கூட தண்ணி இல்லைன்னுறாங்க. ஒரு காவா கரண்டி இல்லை, ஒரு வேலை செய்கிற பொருள் கொடுத்து எங்கள்கிட்ட வேலை செய்யறதில்ல. காவா கரண்டி இல்லை, கை க்ளோஸ் இல்லை, மாஸ்க் இல்லை, பொருள் எதுவுமே கொடுக்குறதில்லைங்க சார். நாங்களே இஷ்டப்பட்டால் நாங்களே ஒரு பை இது எதனா தேடி பிடிச்சி எடுத்து தான் நாங்கள் வாழணும். எல்லாத்துக்குமே இப்படி தான் சார் செய்கிறாங்க. அது கேட்டால் பார்த்துக்கலாம், அது இஷ்டம் தான் செய்ய, இல்லைன்னா போயினே இருக்குமான்றாங்க சார். எங்களுடைய கோரிக்கை அதுதான் சார். சம்பளம் 150 ரூபா 150 ரூபாலேருந்து 13 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம் சார். 13 வருஷமாகவும் இதே மாதிரி தான் கேவலமாக அடிமட்டத்தில் இருக்கிறீங்கன்றத சொல்லி தான் சொல்கிறீங்க. நாய் செத்தாலும் எலி செத்தாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, இந்த இடத்துல போங்க, இது எடுன்றாங்க. அங்கே எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே கை க்ளோஸ் இல்லை, மாஸ்க் இல்லை, எதுவுமே இல்லாமல் தான் சார் நாங்கள் எடுத்து போகிறோமே. அப்படியே கூலக்குலமாக நடு ரோட்லேயே செத்து கிடந்தா கூட அப்படியே நாங்கள் அதை கை வச்சு தான் அட்டையில் அப்படியே பை வச்சு நாங்கள் தள்ளி வாரி போனோம் சார். நாங்கள் அதெல்லாம் நாங்கள் இவ்வளோ கழிச்சு எல்லாம் கூட நாங்கள் டாக்டர் எல்லாமே நாங்கள் செய்கிறோங்க. அசிஸ்டத்தை எல்லாமே நாங்கள் பாத்ரூம் கழுவுத்துலேருந்து எல்லாமே செய்கிறோம். ஒரு கை க்ளோஸ் இல்லை, ஒரு மாஸ்க் எதுவுமே கிடையாது சார் எங்களுக்கு. இத்தனை வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம். இதுக்கு முன்னே இந்த கான்ட்ராக்டில் விகே கான்ட்ராக்ட்னு ஒன்று இருந்தது. அவங்க வந்து எல்லா பொருளும் கொடுத்து வேலை வாங்கினாங்க சார், எல்லாமே செஞ்சாங்க சார். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.